ஆல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎம்எல்ல ஆங்கர் டேக்னா என்னென்னு பார்க்க போகிறோம், ஹைப்பர் லிங்க் டேக் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அண்ட் இமேஜ் டேக். இந்த 3 டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆங்கர் டேக் எதுக்குன்னா, ஆங்கர் டேக் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஆனால் இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த ஹைப்பர் லிங்க் டேக்கோட யூஸ் பண்ணி ஒரு ஹெச்டிஎம்எல்லேருந்து இன்னொன்று ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு நம்ம தாவ போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு demo.htmlனு ஒன்று இருக்குது, demo2.htmlனு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த ஹெச்டிஎம்எல்ல ஒன்றத்தை கிளிக் பண்ணச்சே எனக்கு இங்கே நான் தாவணும். அதாவது டெமோலேருந்து எனக்கு demo2க்கு நான் போகணும். எப்போனா கிளிக் பண்ணச்சே நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை இமேஜையோ நான் கிளிக் பண்ணச்சே எனக்கு வந்து demo2க்கு ஹெச்டிஎம்எல்க்கு தாவணும். ஓகே, ஆர்எல்ஸ் இது இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு யூஆர்எல்லை கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு டெக்ஸ்ட் யூஆர்எல் அங்கே டெக்ஸ்டாக தான் இருக்கும், அதில் ஒரு யூஆர்எல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிச்சு எனக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகணும். வெப்சைட் ஓப்பன். ஓகே, இதுக்கு தான் நம்ம ஒரு ஹைப்பர் லிங்க் டேக்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம அந்த ரீடைரக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்து இது ஒரு லிஸ்ட்டோட டைப்ஸ். ஓகேவா? இதில் வந்து நான் demo.html அப்படின்னு ஒன்று வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேட்டரி என்டர் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு டெமோ வந்துடும், சரி ஒரு வெப்சைட் வந்துடும். அதில் டெமோன்னு நான் ஒரு ஹெச்டிஎம்எல் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் டைரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆங்கர் டேக் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஹெச்ரெஃப், அதாவது ஹெச்ரெஃப் தான் நம்மளோட ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ் எப்படின்னா சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் எதுக்குன்னா, நான் எதுக்கு போகணுன்ற ரெஃபரன்ஸ், அதாவது demo2க்கு போகணுமா இல்லை யூஆர்எல்க்கு போகணுமா, எங்கே போகணுன்ற ரெஃபரன்ஸ் வாங்கிறது தான் நம்ம ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஹைப்பர் ரெஃபில் நான் என்ன பண்ண போகிறேன்னா list.html கொடுக்குறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் க்ரியேட் பண்ண லிஸ்ட் ஹெச்டிஎம்எல்க்கு போகணும். ஓகேவா? இப்போ எனக்கு எப்போ போகணுன்னா, கிளிக் டு ரிடைரக்ட் டு லிஸ்ட் டைப் இப்படின்னு நான் ஒரு டெக்ஸ்ட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன்னா, குரோம்லேயே ரன் பண்ணுறேன். ஓகே, என் வெப்சைட்டில் வெறும் ஒரே ஒன்று இதுதான் வருது, என்னென்னா கிளிக் டு ரிடைரக்ட் டு லிஸ்ட் டைப் அப்படின்னு இருக்குது. இப்போ நாங்கள் போய் ஒரு கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த லாஸ்ட்டு டெமோ லாஸ்ட் லிஸ்ட்டுன்ற ஹெச்டிஎம்எல் எனக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ நான் எப்போல்லாம் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த பேஜும் ஓப்பன் ஆகும். ஸோ நான் 1 பேஜ் 2 பேஜ் தாவலாம். அடுத்தது வந்து யூஆர்எல்க்கு வந்து நம்ம இப்போ சும்மா விக்கிபீடியா அப்படின்னு எடுத்துட்டு விக்கிபீடியாவில் கரண்ட் ஈவெண்ட்ஸ் போகிறோம். இதனோட யூஆர்எல் மட்டும் நான் எடுத்துட்டு இங்கே வந்துட்டு திருப்பி ஹெச்ரெஃப் கொடுத்துட்டு யூஆர்எல்லை நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா கிளிக் டு சி கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டுட்டு போயிட்டு என்னோட வெப்சைட்டை நான் ரீலோட் பண்ணுறேன். ஓகே, இருங்க, இது உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பிரேக் அடிச்சுக்கிறேன். ஓகே, ரிடைரக்ட் டு லிஸ்ட் டைப்பு கிளிக் பண்ணால் எனக்கு லிஸ்ட்டுக்கு போகுமா? இப்போ நான் கரண்ட் ஈவெண்ட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த நான் காப்பி பண்ண வெப்சைட்டுக்கு நான் போயிடுவேன். ஸோ அந்த யூஆர்எல்க்கு நான் போயிட்டு ஸோ கரண்ட் சினாரியோ என்ன, கரண்ட் ஈவெண்ட் என்னன்னு நாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணது, இது வந்து யூஆர்எல் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ண ஒரு ஹைப்பர் லிங்க். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் இமேஜ் டேக். ஸோ நான் என்ன பார்க்க போகிறேன், இமேஜ் டேக்னே வச்சுப்போம். ஓகே, என்னன்னா இதில் வந்து நம்மளோட சின்டாக்ஸ் என்ன, ஐஎம்ஜி இமேஜ்னு நான் ஒன்று எடுக்கணும். சோர்ஸில் வந்து என்னோட இமேஜ் நேம், அதாவது img.pngன்ற டைப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜ் நேம் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், ஒரு ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் என்னோட டேகு. அதாவது ஒரு நார்மல் டேக்னா அப்படி தான் இருக்கும். ஓகே, இங்கே வந்துட்டு எம்எஸ்டின்னு எடுக்கிறேன். ஸோ இமேஜஸ். ஓகே, நான் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். நான் எங்கே டவுன்லோட் பண்ணேன்னா, ஸோ நான் லாஸ்ட்டாக வச்சுருந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில்
என் ஹெச்டிஎம்எல் ஃபைல் எங்கே இருக்கோ அங்கேயே நான் சேவ் பண்ணுறேன். என்னென்னா எம்எஸ்டி அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இப்போ டவுன்லோட் ஆகி அந்த ஃபோல்டரில் இருக்குமா? இதோ இந்த ஃபோல்டரில் வந்து எம்எஸ்டி ஜேபிஜே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் டெமோவுக்கு போயிட்டு கீழே வந்துட்டு ஐஎம்ஜி இமேஜ் எஸ்ஆர்சி, அதாவது சோர்ஸ், அதான் எஸ்ஆர்சின்னு சொல்கிறோம், mst.jpj அப்படின்ற இமேஜ் எடுத்துக்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஸ்லாஷோட முடிச்சிடுறேன். இப்போ நான் போயிட்டு என் வெப்சைட்டை ரீலோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு பெரிய தலை ஃபோட்டோ வந்துருச்சு. ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா, இவ்வளோ பெரிய பேஜில் எனக்கு இவ்வளோ சிறுசான ஒரு பேஜில் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ இருக்குது. ஸோ நான் அதனோட வித்தை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ண போகிறேன்னா, இமேஜ் பார்த்துட்டு வித்துன்னு கொடுத்து என்னோட வித் வந்து 500 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு வித்து மட்டும் மாறும். ஸோ ரீலோட் பண்ணால் எனக்கு வித்து மாறிடுச்சு. இப்போ ஹைட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணணுமா? ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஹைட் அப்படின்னு கொடுத்து அதுவும் 500 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஜொக்கா இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து ஹைட் வந்து 500 இல்லாமல் தலை பேரில் 7 போட்டு 700. இப்போ என்னோட பேஜில் ஒரு பிக்சர் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஹெச்டிஎம்எல் நம்மளோட பேஜஸில் வந்து பிக்சர்ஸை ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு வெப்சைட் டு ஒரு ஹெச்டிஎம்எல் டு அனதர் ஹெச்டிஎம்எல் எப்படி ரிடைரக்ட் ஆகிறது, ஒரு யூஆர்எல் எப்படி நம்ம ஹெச்டிஎம்எல் ஓப்பன் பண்ணுது, அண்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது பார்த்தோம். தேங்க்யூ.